Hi friends, welcome back to HE Vlogs. ஏன் சோமா பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ தான் தூங்கி எழுந்தோம். சரியான டயர்டு. ப்ளஸ் வந்து நைட்லாம் வந்து நான் தூங்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது நல்லா தூங்கினேன். ஆனால் நடுவில் கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏதாவது வந்துச்சா, பாம்பு வந்திருக்குமா, ஏதாவது வந்திருக்குமா அப்படின்னு அப்படியே இமேஜினேஷன் எல்லாம் அங்கே டென்த்து ஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருந்தில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் டென்த்தில். பாருங்கள் பின்னாடி சூப்பராக இருக்குது. கத்தலை ஏஞ்சி வெளியே வந்து உக்காந்துக்கிறோம். தலை வலிக்குது. ஏதோ குடிகார ஏஞ்சி குடிச்சிட்டு வந்து வெளியே உட்காந்து பார்த்துறீங்களா, அங்கே ஒரு அந்த மாதிரி உட்காந்துக்கிறோம். ஏன்னா டயர்டு, அந்த மாதிரி டயர்டு. நல்லா ஆட்டம் ஆடி இருந்தோம். டயர்ட்னா எந்த மாதிரி டயர்னா ட்ராவல் டயர்டு இல்லை, நல்ல ஆட்டம். கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், பிச்சு தள்ளின்னு வந்து அதுக்கப்புறம் இது வேற வந்து அந்த போட்டில் போயிருந்து தண்ணி மேலே ஊறி இருந்ததெல்லாம் கொஞ்சம் இதுவாக. ஆக்சுவலாக இங்கே பாத்ரூம் இல்லை, ஓகேங்களா, டாய்லெட் இல்லை. டாய்லெட் எப்படின்னா அதான் காமன் எல்லாருக்கும், கொஞ்சம் தூரமாக இருக்குது. பட் நீட்டாக இருக்குது. நம்ம வந்து டப்புன்னு நினச்சா போய் குளிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. பம்பு செட்டு தான் இருக்குது குளிக்கிறதுக்கு. பம்பு செட்டு இல்லைன்னா ஃபால்ஸு, அங்கே போய் குளிக்கணுமா. ஸோ இனி வந்து டே 2. இப்போ மாமா அத்தாலாம் காலகாலத்தில் ஏஞ்சி சின்ன பசங்க மாதிரி வைப் பண்ணிங்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் லேட்டு. அவங்க அக்கா போயிட்டாங்க, தம்பியை உயிரை தின்னுக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. அவங்க வந்து போயிட்டு நல்லா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. படுத்துருந்து லேட்டு தான், எப்படி தான் எனர்ஜி வருதுன்னு தெரில. படுத்துருந்து லேட்டு காலகாலத்தில் ஏஞ்சி போய்க்கிறாங்க. அந்த கயக்கிங் பண்ணியிருப்பாங்களோ நினைக்கிறேன், தெரில. அவங்க பண்ணுறாங்க, அது பண்ணாங்களான்னு தெரில. அது அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் இப்போ தான் ஏஞ்சோம். ஒரு குடும்பஸ்தன் பையன், குடும்ப பையன். நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ எல்லாம் ஏஞ்சி காலகாத்தால வந்து குளிச்சு மங்களகாரமா இப்போ டவுல கட்டிக்கின்னு கோலை வச்சு நீ பண்ணோம். அதெல்லாம் காப்பி போட கற்றுக்கணும். ஒன்றுமே பண்ணுறதில்ல. 11 மணிக்கு ஏஞ்சிக்கிறது, டெய்லி 12 மணிக்கு. நானா ஆஃபீஸ்க்கு ஏஞ்சிக்கிறதுக்கு 6 மணிக்கு ஏஞ்சி 7 மணிக்கு ஏஞ்சி ரெடியாக வரேன் நான். சும்மா இங்கே வந்துட்டு கதை விட்டுனுங்கிறது வந்துட்டு குடும்பஸ்தன்னா. அப்போ நீ யாரு, பக்கத்து விட்டுஸ்தன்னா படி. 8 மணிக்கு ஏஞ்சி வைஃபை எழுப்பி காஃபி போட்டுக்கிட்டு ஏந்துருமா. இப்போ நம்ம வெளியோக்குறோம், இங்கே காப்பி தண்ணி எல்லாம் போட முடியாது சரியா. அதெல்லாம் நீ பண்ணணும். நீ வந்து எனக்கு ஒரு நாள் கூட காலைல ஏஞ்சி எனக்குன்னா முன்னாடி ஏஞ்சிக்கிறியா நீ? வாய்ப்பே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பேசினா லூஸ் மாதிரி பேசினே இருக்கும். இது நம்ம வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னு பார்க்க போய் பல்லு வேணும். ஃபர்ஸ்ட் தேடிங்கிற பாத்ரூம் எங்கன்னா இருக்குதான்ட்டுன்னு மௌலியை இப்போ தான் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துச்சு. அவன் பாட்டு தூங்கினான். அவனே போய் ஹெல்ப் ட்ரை இது பண்ணிருச்சு. இது ஏஞ்சிச்சாமா, அதனால அவன் தூங்கக்கூடாதாமா. அவன் ஏன்ச்சா என்ன தூங்க விட மாட்டான், அதனால தான். இப்போ நீ யாரும் தூங்குற மாதிரி இல்லை, டப்புன்னு எல்லாம் வேலை முடிச்சுட்டு போக வேண்டியது தான். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்புறமா சொல்றேன். எஸ், இந்த வீடியோவில் வந்து வேற ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருங்கதான். வேற ஏதோ வெளியே போயிட்டு ஏதோ பண்ண போகுது. இங்கே நம்ம அவ்வளோ காட்ட மாட்டோம். ஏன்னா எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. யாரோ பேர் அடிச்சிடும், உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். என்னன்னா நீங்களும் இங்கே போடுறீங்க, அவங்களும் அப்படி போடுறாங்கன்னு. ஒன்லி கிளிம்ஸ் வர்றீங்க நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்ட்டு. மெயின் வந்து இஸ் டூயிங் சம்திங், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டூயிங். அது ஒரு அடுத்த நாளாக அப்படியே என்ன சொல்கிறது, இந்த உளவாளிங்க பண்ணுவாங்க தரமா, ஃபோன் எடுக்காதீங்க, ஏதோ இருக்குதாங்க, சர்ப்ரைஸ் போயிடும். சர்ப்ரைஸ் ஏதோ பண்ண போகுதுன்னு தெரியும், ஆனால் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரில. ஓகேங்களா, அது ஏதோ பண்ண போகுது. அது வண்டி சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன நூட்டி பண்ண போகுது, என்ன காமெடி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சோம்பேறிஸும் வந்து ஒன்னா சேர்ந்து இப்போதான் சொல்றது எவ்வளோ பேர். அதுதான் சொன்னேன், எல்லா சோம்பேறிஸும் நான் 3 பேர் சேர்த்து தான் சொன்னேன், உங்களே ஒண்டி சொல்லலை. ஸோ நம்ம 3 சோம்பேறிகளும் சேர்ந்து ஃபால்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. எப்படி அங்கே போயிட்டுருக்கோம். நான் ஃபால்ஸில் குளிச்சே வந்துட்டு போய் நிற்கிறேன். இவங்களெல்லாம் திரட்டி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளார. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து ஃபால்ஸ்க்கு நடந்து போனோம். ஆக்சுவலாக இவங்களோட ப்ரைவேட் ஃபால்ஸ் இது. தடா ஃபால்ஸ் வேறு, இந்த ஃபால்ஸ் வேறு. இது வந்து இந்த ரெசார்ட்குள்ளே இருக்க ஒரு ஃபால்ஸ். இது வந்து நம்ம போய் குளிக்க போகிறோம். அப்படியே குதிக்கிறியா ஷூ போட்டுன? வர மாமா எல்லாம் என்கிட்ட ஒரு ஃபோன் எல்லாம்
இல்ல நீங்க மூடா முழுங்க மாட்டீங்க, இவங்க நாங்களாம் முழுங்குவோம், நீங்க முழுங்க மாட்டீங்க. போங்க. காலுக்கு வைக்க முடியல கீழே ஸ்லிப்பர் இல்லாம தான். ஸ்லிப்பர் நானே போட்டுதான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடி விழுந்துச்சுங்க பாருங்க மோனாக்காலில். எங்கே வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மோனாக் வந்து அட்டாக் மோனாக் தான் ஜாஸ்தி ஆகுறது. இப்போ பார்த்தா கால் கிச்சு அது பாருங்க நம்மளுக்குன்னு ஆகுது. நல்லா இருந்துச்சு நான் தண்ணியில் சூப்பராக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம் அப்செட் ஆயிடுச்சு, மேலே வரும்போது அப்செட். சரி ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க இந்த பக்கம்லாம் செம்ம டென்ட்டு, இந்த பக்கம்லாம் டைமண்டா. ஐயோ அம்மா சாமி, டைமண்ட் மூக்கு குத்தி இருக்கா மூக்கில்? அதெல்லாம் இருக்கு. போ ஸ்லோவா போ, வராம பாரு மொழி. ஆளா இல்லை பாப்பா பாரு உள்ள இருக்குது பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பம்பு செட்டில் குளியல். நீ என்ன பாக்குற? மீன் இருக்கா? செம்மையா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அப்படியே கழுவிக்கோப்பா அதெல்லாம். அப்படியே ஜிகில் இருக்கு, இந்த படத்துல இருக்கு. இங்க கொடுக்கூடாது முடிச்சுட்டு அப்படியே போகும்போது ஜில் ஜில் நவந்தாலே அங்கே நவந்த உடனே இது வச்சு ஜில் ஜில் ஆயிடுச்சு. செகண்ட் அங்கே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. அங்கே போனால் ஜில்லுன்னு ஆகுது. ஆனால் அங்கே போய் நின்று பாரு, செம்ம சூடாக இருக்குது. எங்கே சூடாக இருக்கு? இது சூடாக வருது, அப்படியே அங்கே போனால் ஜில் ஜில்லுன்னு ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரிட்டன் சென்னை ஊருக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நான் போன வாட்டியே இவர்கிட்ட சொன்னேன் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாத்திமா மாதா கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். கொஞ்ச நாளாகவே ரொம்ப நாளாக சொல்லி ஐ மீன் வேளாங்கண்ணிலேருந்து எப்போ வந்தாலும் சொல்லினே இருந்துச்சு ஃபாத்திமா மாதா சர்ச்சுக்கு போகணும். ஏன்னா எனக்கு இந்த சர்ச் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டமான சர்ச் இது. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஃபாத்திமா மாதா கோயிலுக்கு வராரு. எவ்வளோ வாட்டி வந்துக்கிறேன் நான் நீங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன். நீயும் நல்லா செப்பரேட்டாக எப்போ வந்தோன்னா வந்திருக்கோம். எப்போ வந்தோன்னா இவர் வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு என்னை ஃபுல் டைம் கூப்பிட்டு போகும்போது கடைசியாக இங்கே வந்துட்டு வாங்கிட்டு டேடிக்கு பாய் சொல்லிட்டு தான் போனோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உன்னோட இது பெர்மிஷன் வாங்குறது, கல்யாண பெர்மிஷன் வாங்குறது ஃபாதர்கிட்ட வந்தோம். நமக்கு தான் நீ நான் அப்பா கூப்பிட்டு வந்தாரேன். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, கிளாஸ் போகிறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வருவோம்ல, அப்போ ஒரு வாட்டி வந்தேன். பட் நான் சர்ச் உள்ளே வந்தேன். இப்போ சர்ச்சுக்கு உள்ளே வர டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா சர்ச் லாக் ஆகிட்டு. சர்ச் லாக், சாப்பலும் இருந்தால். ஆமாம். ஸோ ரொம்ப நாளாகவே சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி நடந்து கொஞ்சம் நெகட்டிவாக நடந்துன்னு இருந்துச்சு. பட் ஏதோ நம்மளோட பிலீஃப்ஸ் என்னன்னா, நம்ம கடவுள் வந்து இவ்வளோ இது வரைக்கும் நடத்தின்னு போகிறாருன்னா நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. மாதா தான் நம்மளுக்கு நிறைய கூட நின்று காப்பாற்றிக்கிறாங்க. எல்லா விஷயமும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னா கண்டிப்பாக எதனா ஒரு நெகட்டிவ் நடந்து தான் ஆகணும். நெகட்டிவ்னால தான் எதனா ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம் இல்லை, கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஆகுது போகுது.
பட் நம்ம நம்பிக்கை என்ன, கடவுள்கிறாரு, நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதனால வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்படி தடுக்கி அப்படி போனால் ரூம் எங்களுது வாக்கபிள் தான். சரி இன்றைக்கி எப்படியோ ஊர் சுற்றிட்டு வந்து ரூமில் தான் பொறுக்கின்னு இருந்தேன், நான் தூங்கின்னு இருந்தேன். இந்த மேடம் வந்து சென்டரில் எங்கேயோ போயிட்டு வந்துச்சு. சரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. ஏதோ பண்ணிக்குது பாருங்கள், வேறு லெவல் பண்ணி வச்சுக்குது. எனக்கு நான் நினச்சி பார்க்காத விஷயம்லாம் பண்ணி வச்சுக்குது. சர்ப்ரைஸ்ன்ற பேரில் வேறு லெவலில் பண்ணிக்குது ஒரு விஷயத்த. அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். போயிட்டு மாதா கிட்ட போயிட்டு ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கினே நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலில் வந்து சுற்றி காமிச்சிருக்குது மோனா. எனக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நல்லா இருக்குது. ஆ எனக்கு இந்த கோயிலில் பிடிச்சிருக்கு. எனக்கு இவங்க தான் எப்பவுமே ஸ்பெஷல். ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ் 5 நாள் இங்கே வந்து ஊண்டு கிடப்போம். அம்மா மாதாவே எப்படியாவது வேண்டுதலா? போ வேண்டு போ மாதா கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கர்நாடகா. அதுதான் எங்களோட ராசி பார்த்தீங்களா? கர்நாடகா, தமிழ்நாடு டு ஆந்திரா டு கேரளா, எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கால் பட்சத்துன்னு தான் வந்துங்கிறோம். ஆனால் இது நம்ம ஆந்திராவுக்கு போவோம், இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போவோம்னு சொல்லிட்டு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்னா சென்னைக்கு வரணும், ஒரு 2 days இவங்க கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருந்துட்டு கிளம்பி போயிடணும், அவ்வளோதான் நம்ம பிளானு. அதை அப்புறமா அந்த மீட் இருந்துச்சு, அந்த மீட்டை வந்து முடிச்சுக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான். தவிர இந்த தடாக் போவோம். ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்து ஆந்திராவுக்கு போயிருந்து ஓகேங்களா. தடாக் போவனால மாமா போட்ட பிளான் சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நிறைய பேர் வந்து திருப்பி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசிக் நீட்ஸ் இல்லையா, நீங்கள் ஏற்றனா இது எங்கள் வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு வந்து பெங்களூரில் இருக்குது, நம்ம திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. சடன் நாங்கள் வந்து சென்னைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தோம் ஓகேங்களா. அங்கே கேம்பிங் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இங்கே ட்ரெஸ் இல்லை, இது நம்ம வீடோ இல்லை. மோனா வீடு இங்கே தான் இருக்குது, ஆனால் மோனா ட்ரெஸ் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாம் வந்து நம்ம பெங்களூரில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது. சடன் இது கூட காமன் என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிள் திங். நீங்கள் யோசிக்கிங்கன்னா சும்மா திட்டுறீங்க எங்களுக்கு நாங்கள்லாம் வச்சுக்கின்னு இல்லாமலையா நாங்கள் வந்து நாங்களே புலம்பின்னு வீட்டிலே இருக்குது. ஆனால் இது வந்து இவங்க வந்து சடனாக வாங்க நாங்கள் போகிறோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் போய் வாங்கினோம். ஆக்சுவலாக நாங்கள் இப்படி சுச்சுவேஷனில் தள்ளப்படுறதுனால தான் நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுறத தவிர நாங்களாக போய் வாலண்டியராக போயிட்டு இருக்கிற பொருளே வாங்க மாட்டோம் ஓகேங்களா. இது என்னவோ இனி அது வாங்கணும், அது ட்ரை ஃபிட்டு தான் வேணும், கம்பல்சரி வேணும் அப்படின்னால தான் நாங்கள் போய் வாங்கினோம். ப்ளஸ் ஷூ இருக்குல்ல என்கிட்ட, அங்கே வந்து இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா, கிராக்ஸ் எல்லாம் போட்டுன்னு போனோம், இல்லை நான் ஸ்லிப்பர் போட்டுன்னு போனோன்னா இது போச்சுன்னா ஒன்றும் தெரியாதுங்க. அதுதான் வந்து டார்ச்லேருந்தே எடுத்துன்னு வர சொன்னாங்க அங்கே ஃபாரஸ்ட் கேம்பில். ப்ளஸ் ஃபுல்லாக அங்கே வந்து கல் ஷார்ப்பாக இதுக்கு காலில் கூட ஒரு பூரிக்குச்சு இன்னைக்கு. எங்கே பூரிச்சின்னு தெரில, ஆனால் பூரி கொஞ்சம் ரத்தம் ஊற்றி நின்றுச்சு. இப்போ தான் பேண்டேட் போட்டு விட்டுக்கிறோம். ஸோ சம்பவம்லாம் பயங்கரமாக இருந்துச்சாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் கம்பல்சரி நாங்கள் போய் இருந்த இடம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸும் இருக்குது. அங்கே ஃபாரஸ்ட்குள்ளே தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரியோ இருந்துச்சு, நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சு. கேம்பிங் சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து வீக்கெண்ட்ஸில் தான் ரன் ஆகும். இந்த மாதிரி தான் நல்லா நடந்துச்சு. இப்போ நம்ம சென்னையில் வந்து இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்க போகிறோம். நாளைக்கு வந்து நான் வேலை பண்ண போகிறேன், இங்கே தான் வேலை பண்ணோம். நான் லேப்டாப் எடுத்து நட்டுக்கிறேன், அது முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.